உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி இருக்கும். எல்லா டிவி சேனலும் கொக்கரக்கோளுக்கு கூட எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம ஷோ வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆமா, எக்ஸிட் போல் வீடியோ வந்து இன்னும் சில மணி நேரத்துல விகடன் வெப் டிவிலையும் வெளியாகும். அதையும் வந்து நிச்சயம் பாருங்க. ஆமா, எக்ஸிட் போலுங்கிறது இறுதியான முடிவு கிடையாது. ஆமா, அது ஒரு உத்தேசமான ஒரு தோராயமான இந்த மாதிரி நிலவரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு முன்கூட்டியே காட்டுற ஒரு கண்ணாடி நோனா எடுத்துக்கலாமே தவிர அது அப்படியே உள்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கருத்து கணிப்புகளுக்கான இன்னொரு முகமாட்டு தான் அதை பார்க்கப்படுது. ப்ரீ போல் யாருக்கு வாக்களிக்க போறாங்க, யாரு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எக்ஸிட் போலுங்கிறது வாக்களிச்சு முடிச்சது பிறகு படிக்கிறாங்க. பட் நான் கேட்டப்ப சில பேர்கிட்ட விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸிட் போல்ல கூட வந்து தோராயமா வருமாங்கிறது தெரியல அப்படின்னா இந்த வாட்டி கொஞ்சம் டஃப் தான் நினைக்கிறேன் சொல்றாங்க. ஓகே, பார்க்க தான் போறோம் அந்த வீடியோவை நம்ம. எஸ், ஆனா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மே 4 தான். சார் எப்படியோ அந்த மே 4 இறக்கி விட்டுறீங்கன்னா பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. டெய்லி அவ்வளவு பேர்கிட்ட யார் ஜெயிப்பாங்கன்னு இதே பேசி 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 கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் வேற அதிகமாயிடுச்சுல. ஏப்ரல் 23 இருந்து மே 4 வரைக்கும் ரொம்ப நீண்ட நாள் மாதிரி எனக்கு தெரியுது. ஒவ்வொரு நாளும் கடக்கிறதுக்குள்ளார போதும் ஆகுது. காலையில 5 மணி ஆரம்பிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் 40 நாள் தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்தப்ப கூட இந்த டயர்ட் இல்ல போல. டெய்லி வந்து அவர் இருக்குமோ இல்ல இவர் இருக்குமோ இல்ல இவர் ஓட்டு பர்சன்டேஜ் அவர் வாங்கிட்டு அவர் ஜெயிப்பாரோ, இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு. சஸ்பென்ஸ். ஓகே, எக்ஸிட் போல் நிலவரம்ங்கிறது பல பேர் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் வீடியோக்கள் வெளியிடுறோம். எஸ், மதுரை மக்கள் எல்லாருமே தேர்தல் திருவிழா முடிஞ்சு சித்திரை திருவிழாவுக்கு வந்து போயிட்டாங்க. திருவிழா வைப்லே தான் இருக்கிறாங்க போல மதுரைக்காரங்க. மதுரை குளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நாள் தொடர்ந்து உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கள் அந்த போட்டோக்கள் பாக்குறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல பேர் அந்த அம்மன் அலங்காரம் போட்டிருந்தாங்க. மீனாட்சி குழந்தைங்க குழந்தைங்க வந்து கருப்பசாமி அலங்காரம் வந்து போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, ஐயோ அல்டிமேட். அவன் ஒரு கருப்பசாமி தூங்கிட்டு இருக்காரு மீசையை வச்சுக்கிட்டு. அவருக்கும் தூக்கம் வரும்ல. கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஆமா, சைவமும் வைணவமும் சங்கமிக்கும் விழாதான் வந்து சித்திரை பெருவிழா. ஓகே, இன்னைக்கு வந்து தேரோட்டம்லாம் வந்து நடந்திருக்கு மதுரையில. நல்ல பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அங்க. ஆமா, அது சொல்லியே கொடுக்கணும். மதுரைக்காரங்க எங்க இருந்தாலும் கிளம்பிடுவாங்களே உடனே சித்திரை திருவிழா வருது அப்படின்ட்டு. மதுரை மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க பல்வேறு கோயில்கள்ல வந்து இந்த சித்திரை திருவிழாங்கிறது ரொம்ப விசேஷமாகவும் கொண்டாட்டமாகவும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த கொண்டாட்டமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே இதே சித்திரை திருவிழால வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கூடிய கூத்தாண்டவர் கோயில் இருக்கு இல்லையா, கூவாகம் கூத்தாண்டவர் கோயில், அங்கேயுமே வந்து சித்திரை திருவிழா மிக விமர்சையா தொடர்ச்சியா நடந்துகிட்டு வருது. திருநங்கைகள் அவங்க வந்து ஒன்று கூடி அவங்களுக்கான அந்த ஒரு கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அது பாக்குறதுக்கே அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகள், அவங்களுக்கு நிறைய வேதனைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் கடந்து அந்த புறக்கணிப்பின் வலி வேதனை எல்லாவற்றையும் கடந்து அந்த ஒரு நாள் அந்த பண்டிகை காலத்துல கூவாகம் கோயிலை சுத்தி அவ்வளவு வைபா இருக்கும். அவங்களுடைய அந்த ஆனந்தம்ங்கிறது நமக்கு பாக்குறப்பவே அவ்வளவு இதுவா இருக்கும். அதுவும் அந்த விழாவும் சித்திரை திருவிழாவில் தொடர்ச்சியா அங்க நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, அந்த கோயில் இருக்கிற பூசாரிகள் திருநங்கைகளுக்கு தாலி கட்டுறது, அதுக்கு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அந்த பொட்டை அழிச்சிட்டு எடுத்தாங்க. அதை வந்து ஒன்று கூடி எல்லாரும் அழுதாங்க. ஆமா, மிஸ் கூவாகம் நடந்து முடிச்ச 2 நாளைக்கு முன்னாடி. சோ இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளோட சித்திரை திருவிழாக்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து திருச்சி மலைக்கோட்டையில தேரோட்டம். ஆமா, அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கலகலப்பா தான் இருக்கு. பட் என்னன்னா நம்ம அந்த கொண்டாட்டம் பண்ணதான் தெரியாது. நம்ம தனியா நிக்கிறோமா, அதெல்லாம் எலெக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதான் இருக்கு. அந்த ஊருக்காரங்களா கொண்டாட்டம் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா, நல்லதுதான். ஓகே, இன்னொருத்தரும் நம்ம ஆன்மீகம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் கோயில் ஷீரடி எல்லாம் போயிருக்கிறாரு. ஆமா, நேத்து வந்து திருச்செந்தூர்ல முருகனுடைய தரிசனம். இன்னைக்கு வந்து தனி விமானத்துல சீரடி போய் இறங்கி அங்க போயிட்டு பிரார்த்தனை பண்ணிருக்காரு. நண்பர் குடும்பத்தோடவே போயிட்டு ஷீரடியில தரிசனம் பண்ணிருக்காரு. ஆமா, ரொம்ப நேரம் வர வேண்டிக்கிட்டு இருந்தாரு. சீரடி பாதத்துல வச்சு சாய்பாபா பாதத்தை ரொம்ப நேரம் கும்பிட்டு இருந்தாரு விஜய். ஆமா, ஃபுல்லா கோயில் ட்ரிப் தான். இந்த பக்கம் நேற்று திருச்செந்தூர் போயிட்டு வந்தாருல விஜய். இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர்பாபு அவங்க எல்லாம் போயிருக்காங்க. அது சேகர்பாபு கையில வேலாம் வச்சுக்கிட்டு அதே இந்த பூர்ண கும்ப மரியாதை ஏத்துக்கிட்டு உள்ள போயிட்டு இருந்தாரு. ஓகே, எல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க, கடவுளே கைவிட்டுறாதப்பா, கடைசி ஆப்ஷனா வந்து நிக்கிறேங்கிற மாதிரி வந்து நிக்குது. ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத போறது முன்னாடி எல்லாம் படிக்காம விட்டுரும்.
கடைசி நேரத்துல போய் கடவுளே உன இனிமே நான் டெய்லி கும்பிடுறேன், எனக்கு எப்படியாவது நீ பாஸ் பண்ண வச்சிரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேண்டுதல்கள். நீங்க இதெல்லாம் முன்னாடியே மக்களுக்கு தேவையெல்லாம் செஞ்சு வச்சிருந்தீங்களா? அப்படி கோயிலுக்கு போற நல்ல விஷயம் தான், இல்லைன்னா சொல்லல. உளுந்து உளுந்து கும்பிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. அப்படி சரி. நீங்க சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் சொன்னீங்க இல்லையா, அப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. நாங்க எல்லாம் போய் சாமியை பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்ன உடனே நேற்று ஒரு சந்திப்பு நடந்துச்சு, அதுதான் சொல்ல வரீங்களான்னு நினைச்சேன். கொடைக்கானல்ல இருக்கிறார் இல்லையா முதல்வர் ஸ்டாலின், அவரை போயிட்டு அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. பெரியசாமி, அவருடைய பையன் செந்தில்குமார், அதுக்கப்புறம் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகையும் கூட போயிருக்காப்புல. பங்கு ஆட்சியில பங்கு என்ன. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல வேற சில தலைப்பெல்லாம் போயிட்டு இருக்குது, மாநில தலைவர் மாற்றமாங்கிற மாதிரியான சில விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. பட் அது ஒரு சைடு இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் ஆட்சி அமைக்க போறோம். யார் யாருக்கு அமைச்சரவையில இடம், அமைச்சரவை மாற்றம் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்களா, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதான் பண்ணிருப்பாங்க. ஃபுல் கான்ஃபிடன்ட் இருக்காங்க டிஎம்கே. ஏடிஎம்கே கான்ஃபிடன்ட் தான், டிவில கான்ஃபிடன்ட் தான். நேத்தே நம்ம சொல்ல டீடைலா பத்தி பேசியிருக்கோம். ஆமா ஆமா, எல்லாருமே கான்ஃபிடண்டா இருக்கு. கான்பிடன்ஸ் சொல்றதே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏதாவது கோடு வேர்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம பொதுவா தான் சொல்றோம். நேத்து ஒருத்தர் என்ன நண்பான்னு கேட்டேன், ஓஹோ நீ அந்த கட்சியில் கேக்குறாங்க, என்னங்க பண்றது. நண்பா சொல்ல முடியல, கான்பிடன்ஸ் சொல்ல முடியல, தோழர் முடிஞ்சு போச்சு, எதையுமே சொல்ல முடியல. ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருக்காரு. வரப்போற ரிசல்ட்டுங்கிறது எதிர்பாராத விதமா இருக்கலாம், அதனால குறிப்பா இளைஞர்களை அவங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர் கண்காணிக்கணும், பத்திரமா பாத்துக்கணும். சகஜமா ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி சகஜமா எடுத்துக்கிற மனநிலை வேணும் எல்லாருக்கும். வந்து என்னங்க 12th ரிசல்ட் எல்லாம் ஒரு காலத்துல வெளியே, இப்பெல்லாம் மார்க் நிறைய பேருக்கு தெரியாது சரி, அதனால அந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளெல்லாம் 10th 12th படிச்சப்போ அந்த மார்க்குன்னு ஒண்ணு வரும், அப்போ வரக்கூடிய பதற்றம் இது அதே மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னும் இப்பயும் தாங்க மார்க் வருது, யாரும் பெருசா வருது. ஆனா அதை வந்து அதை ஹைலைட் பண்றது, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டாங்கல்ல ஓரளவுக்கு. மாநில முதலிடம், மாவட்ட முதலிடம், கல்வி வட்டாரத்தில் முதலிடம் எல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் பார்த்து நம்ம பாத்தியா அந்த புள்ள படிக்கிற புள்ள பாத்தியா பார்டர்ல பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஓரளவுக்கு இல்ல. பட் என்னன்னா இப்ப எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பெரியவங்க வாய்ப்பு இல்ல, பெரியவங்க சின்ன பசங்களை பார்த்து பயப்படுறாங்க, கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீதிபதியுமே வந்து சொல்லியிருக்காரு. ஒரு கன்சர்ன். ஆமா, எதிர்பாராத ரிசல்ட் வந்துருச்சுன்னா யாரும் உடஞ்சு போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவரு. ஏன்னா பல பேர் சோசியல் மீடியால பாக்குறப்ப பயங்கர ஆக்ரோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா பல பேர்ட்டு உங்களுக்கு வச்சிருக்கணும், அப்படியே ஜெயிச்சிருந்தான்னு சொல்லி விஜய் ஆதரவாலாம் பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இது நடக்காது நம்ம நம்புவோம். இருந்தாலும் கொஞ்சம் பிரிகாஷனா இருக்கிறது நல்லது தானே, அது தேவையான ஒரு விஷயம் தான். அதான் இருக்கு. ஆமா, நீங்க நீதிபதினு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி தொடர்பான ஒரு வழக்கை விசாரிச்சு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அவர் வந்து 2021 இருந்து 23 வரைக்கும் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து முறைகேடு நடந்துச்சு, 397 கோடிக்கு முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதிமுக வழக்கறிஞர் அணியிலிருந்தும் இது தொடர்பாட்டு பிரஷர் போட்டு அவங்களும் ஒரு மனுதாரராக சேர்ந்து இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வழக்கினுடைய விசாரணையில இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கப்பா, சிபிஐ விசாரிக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து உடனடியாக டேட்டாஸ் எல்லாத்தையுமே 2 வார அவகாசத்தில் இவங்களுக்கு கொடுத்துருங்க, சிபிஐ கொடுத்துருங்க. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை வாரியமும் சரி, தமிழக அரசும் சரி, லஞ்ச ஒழிப்புத்துறையும் சரி முறையான ஒத்துழைப்பை வழங்கணும் அப்படின்னு ஜட்ஜி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. இப்படி நான் ஒரு உத்தரவு கொடுக்கறதன் மூலமாட்டு இது என்னமோ செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு, ஒரு தனிநபருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்படிலாம் கிடையாது. ஒரு நியாயமான விசாரணை அமைப்பு மூலமா இது நடக்கணும். அதாவது தமிழக அரசு தொடர்பான ஒரு அமைச்சர் தொடர்பான வழக்கு தமிழக அரசுல இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்கிறத விட சிபிஐ விசாரிக்கட்டுமே அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துல மட்டும்தான் கொடுத்துருக்கேங்கிறதை தெளிவுபடுத்திருக்காரு. ஆமா, சிபிஐ நியாயமான அமைப்பு இல்ல. ஆமா, அதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும் இல்லையா. அவங்க அரசியலுக்காக எதையும் பயன்படுத்த மாட்டாங்க. தன்னாட்சி ஏப்பா சொல்றீங்க, அதோட முடிஞ்சுப்பா. மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தே தீர்வேன்னு சபதம் போட்டிருக்கிறாரு பிரதமர் மோடி. வாரணாசியில அவருடைய சொந்த தொகுதி அது. அந்த தொகுதியில வந்து மகளிர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறாரு. அதுல அவரு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. சமீபத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கு ஆதரவான அந்த இடஒதுக்கீடு மசோதா வந்துட்டு சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் கட்சி, திமுக போன்ற கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தே பெண்கள் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வந்து எதிரான மனநிலை கொண்டு வந்தவங்க. ஏன்னா இவங்க வந்து வாரிசு அரசியலை முன்னெடுக்கக்கூடியவங்க. என் மகள்களுக்கு வந்து நம்மளுடைய மகள்களுக்கு வந்து அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்களுடைய அரசியல் செல்லுபடி ஆகாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எப்பாடுபட்டாவது நான் இதை கொண்டு வந்தே தீருவேன், அதற்குண்டான பலத்தை நீங்கள்
சக்திகள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. பயங்கர உணர்ச்சி பூர்வமா எல்லாம் பேசியிருக்கிறாரு. சரி, ஓகே. அதுல பெண்கள் இடஒதுக்கீடு மட்டும் கொண்டு வந்தாங்களா? அதை மறைச்சிட்டாரு. 543ல 33% கொண்டு வரலாம்லான்னு கேட்டா அதெல்லாம் நீ பேசக்கூடாதுங்கிறாங்க. தனியா அதை மட்டும் கொண்டு வந்தா ஆதரிக்கிறோம் தான் சொல்றாங்க. பிரச்சாரத்திலயும் என்ன சொல்றாரு, மகளிர் இடஒதுக்கீடு சொல்றாரு. அந்த கூட தொகுதி மறுவரையை விட்டுறாங்க பாஜக. கரெக்டா அத மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சாங்களா இல்ல மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஆனா எதிர்கட்சிகள் சொன்னதுதான், இப்போ கூட நீங்க நினைச்சா கொண்டு வரலாம், நாங்க ஆதரிக்கிறோம், அதையும் அதை சேர்த்து இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. பட் மோடி ஒரு சபதம் வந்து போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. பாருங்க, இன்னையோட தேர்தல் வந்து முடிவடைய போகுது, இனிமேல் பெட்ரோல் டீசல் விலைங்கிறது அதிகமாக போகுது, நாட்டுல பணவீக்கம்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இப்ப தட்டுப்பாடு காரணமாக இப்ப அதிகரிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி மலிவு விலையில கிடைச்சப்ப இவங்க வந்து அரசாங்கம் வந்து கொள்ளையடிச்சாங்க மக்கள்கிட்ட இருந்து. இப்ப கஷ்டமான நேரத்திலயும் மக்கள் தலையில தான் அவங்க வந்து சுமத்துறாங்களே தவிர அரசாங்கம் அதுல இருந்து விலைதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநேகமா மே 1 அறிவிக்கப்படலாம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் போயிருக்காரு. அங்க கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல மரங்கள், கிட்டத்தட்ட அடர்ந்த காடுகளை வந்து அழிக்க போறாங்கன்னா அதானி குடும்பத்துக்காக. அதான் சொல்றாரு, ஒரே ஒரு நபர் சந்தோஷத்துக்காக இங்க காலங்காலமா இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் வந்து அழிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மரத்தை எல்லாம் பாக்குறாரு, தொட்டு பாக்குறாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற பழங்குடியினரை போய் சந்திக்கிறாரு, சந்திச்சு இருக்கிற அந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. அடர்ந்த காடா இருக்கு, இது முழுக்க அழிக்க போறாங்க அப்படின்றாரு அவரு. மேற்கு வங்க 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அல்லது இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. மணி 5:45 ஆயிடுச்சு. 6 மணிக்கு முடிஞ்சோடனே 6:30க்கு வந்து எக்ஸிட் போலு. ஆனா முதல் கட்ட வாக்குப்பதிவு நம்ம எலெக்ஷன் நடந்தப்பே தான் நடந்தது, ஏப்ரல் 23ஆம் தேதி. பாக்குறப்ப கிட்டத்தட்ட 91% வந்து போலாச்சு 152 தொகுதிக்கு. ஆமா, இன்னைக்கு 142 தொகுதி. எத்தனை % போலாக போகுதுன்னு தெரியல, அடுத்த ரெக்கார்டா. ஆனா 90% மேலங்கிறது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓட் போடிங்கலாம் சொல்றாங்க. இது எங்களுக்கு தான் சாதகம்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாருக்கு சாதகங்கிறது மேனால நமக்கு வந்து தெரிய வரும். ஆனா சில இடங்கள் வந்து பிஜேபி இதை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி வீடியோலாம் சர்க்குலேட் ஆகிட்டு, அதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு உட்பட்டது செக் பண்ணி தான் நம்ம வந்து செய்தி வெளியிட முடியும். ஆமா. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல ராஜஸ்தான் அணியினுடைய கேப்டன் பராக். உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா பாக்குறதுக்கு? எந்த டைம்ல பாக்கலாம். ஆமா, அது ஒரு சாயந்தரமான ஐபிஎல். இந்த ஐபிஎல்ல நேற்று நடந்த போட்டினப்போ அவுட் ஆயிட்டு போன ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து சிகரெட் புகைப்பது மாதிரியான ஒரு வீடியோ வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. அது நிறைய பேர் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ பிசிசிஐயும் அந்த விஷயத்துல விசாரணை தொடங்கி இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில் சிகரெட் அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட்டது, முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அதை வந்து பயன்படுத்துறது சட்ட ரீதியாக குற்றம். அதை வந்து ஒரு பிளேயர், அது ஒரு அணியினுடைய கேப்டனா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ பிசிசிஐ அதற்கான விசாரணையை தொடங்கியிருக்கு. ராஜஸ்தான் அணி வந்து அடிக்கடி சிக்கல்ல மாட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மேட்ச் ஃபிக்சிங் கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மேட்சுக்கு வந்து ஃபோன் நாட் அலவுட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய யாருமே ஃபோன் வச்சுக்க கூடாது. பிளேயர்ஸ் யாருமே போட்டி தொடங்குறதுக்கு மைதானத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருடைய பையில போட்டுக்கிட்டே தான் அவங்க வந்து கிரவுண்டுக்குள்ளே போவாங்க. அது விஷுவல்ஸாகவே நமக்கு நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் அந்த டீமினுடைய ஒன் ஆஃப் த மேனேஜர் என்ன பண்ணிருந்தாருன்னா, டக் அவுட் இருக்குல்ல, பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடும் போது உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அங்க உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடந்தால் மேட்ச் ஃபிக்ஸிங்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதுனால தான் ஃபோனே பேன் பண்றாங்க. ஆனால் லைவ்ல ஃபோன் யூஸ் பண்ற அளவுக்குலாம் தெரியற அளவுக்கு ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்கள் நடந்ததுனால ராஜஸ்தான் அணி ஏற்கனவே ஒரு சிக்கல்ல மாட்டிருந்துச்சு. இப்போ அந்த அணியினுடைய கேப்டனும் ஒரு புதிய சிக்கல்ல மாட்டியிருக்கிறாரு. இது வரைக்கும் பிரச்சனையிலே சிக்காத நீ சிஎஸ்கே நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லையே, இப்போ சொல்றேன், இல்ல 2 வருஷம் தடையெல்லாம் வாங்கியிருக்கு. கண்ணு கெட்டுறது வரைக்கும் சிஎஸ்கே மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி டீமாட்டு இன்னும் அது நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது டோனியினுடைய இதுக்கு அப்புறமாட்டு. ஆனா எல்லா அணிகள்ல சர்ச்சைகள் நடந்திருக்கு சிஎஸ்கே சுத்தியும். நல்லா தோனி பார்க்க முடியல, நல்லா தரிசனம்லாம் சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்ல அதிபருடைய படம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு அமெரிக்காவில். இல்லையா, அங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும், இருந்தாலும் வெளியே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அமெரிக்கால
அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து 250வது ஆண்டு கொண்டாட்டங்கள் அந்த நாட்டில் பல்வேறு கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் ட்ரம்ப்னுடைய ஃபோட்டோ போட்டு லிமிடெட் எடிஷனாட்டு ஒரு பாஸ்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஒரு ஏஜென்சியில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிடெட் எடிஷன் ரொம்ப பெருமை மிகவாட்டெலாம் வச்சிருக்கலாம் அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ரூபா நோட்டில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 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 நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அவருடைய சைன் தான் இருக்கும். இந்தியாவிலையுமே அதுதான் நடைமுறை. ஆனால் அதை மாற்றி இது இந்த 250 ஆண்டு கொண்டாட்டத்தின் இன்னொரு பகுதின்னு சொல்லிட்டு $100 கொண்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய சைன்லாம் வந்துச்சுது. இப்போ அதை ஒட்டி பாஸ்போர்ட்டில் ட்ரம்ப்புடைய ஃபோட்டோவோட பயங்கரமான ஒரு லிமிடெட் எடிஷன்லாம் விட்டுருக்காங்க. காருக்கு லிமிடெட் எடிஷன் பார்த்துருக்கேன், பைக்குக்கு லிமிடெட் எடிஷன் பார்த்துருக்கேன், பாஸ்போர்ட்டுக்கே லிமிடெட் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சில பேர் காப்பி அடிப்பாங்களே. 2வது வாட்டி வந்ததுக்கே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 3 வருஷம் வந்திருக்கோம்லாம் கூட சில பேர் நினைப்பாங்க. எதுவுமே சொல்லலையப்பா, நானும் எதையும் சொல்லலையே, பல நாடுகள் இருக்குது. நீ பாட்டி விட்டுருவோம் போறீங்க. எவன் எப்படி போனா என்ன, நம்ம சேஃப் தலைவா, நம்ம ரிசல்ட் மாறாதுன்னு ஜிகே வாசன் ரொம்ப கான்பிடண்டா போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பீ போட்டிருக்காங்க. உளவுத்துறையில இருந்து இப்பதான் தகவல் வந்துச்சு, புஷிய முதல்வராக்கிட்டு அண்ணன் எதிர்கட்சி தலைவரா எதிர் வரிசையில உட்கார போறாராம். சக்கர் இஸ் நாட் அ மித் எனிமோர். வெற்றிக்கு முதல் படி தோல்வின்னு சொன்னோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். மொத்தம் எத்தனை படி ஏறணும்னு தெரிஞ்சே ஆகணும். கால் வலிக்குதுடா டேய். மொத்த பிரச்சனை 3425. அதுல சொந்த பிரச்சனை 1250. சொந்தக்காரங்களால பிரச்சனை 350. ஆபீஸ் பிரச்சனை 650. கடன் கொடுத்தவனால ஒரு 625. கடன் வாங்கினதுல ஒரு 300. அது போக நானா போய் மாட்டடா வண்டியில ஏறினது ஒரு 250. அதெல்லாம் நமக்கு அன்லிமிட்டடா இருக்கும். எப்படிதான் கவுண்ட் வச்சுக்கிறதுன்னு தெரியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு அவார்டு செய்தியே நம்ம பேசவே இல்லை, பட் அவார்டை நம்ம வந்து பேசிடலாம். சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். ஓகே, அந்த அசன்னிங் இந்த அசன்னிங்ல வரும் ஒரு நாளாவது. எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கன்னு எக்ஸிட் போல போட்டு வந்து எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் இந்நேரம் பிரிச்சு மெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இதே வந்து விருதா கொடுத்துடலாம் அந்த 4 பேருக்குமே. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா விட தப்பா தான் நம்ம மேல் ஆளை தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கூட்டி கழிச்சு பாருங்கிற அவார்டு 4 பேருக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.